ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக பல சேனல்ஸ்ல இருந்து நம்ம கிராமர் கற்றுக்கலாம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கலாம். ஏன் நம்ம கற்றுக்கிட்டது லைவாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட சேனல்லேயே வீக்கெண்ட் செஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே மற்றவங்க கூட உங்களோட ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மற்றவங்க கிட்ட இருந்து மியூச்சுவல் லேர்னிங்காக அந்த பிளாட்ஃபார்மை கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த இங்கிலீஷ்லேயே எப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறது? ஏன்னா ஒரு கான்வர்சேஷனில் நம்ம நண்பர்கள்கிட்டயோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸ்லேயோ கூட பேசுகிறதா இருந்தால் கான்வர்சேஷன் பண்ணும்போது எனக்கு தமிழில் யோசிக்கிறது ஈஸியாக இருக்குது. ஏன்னா அது நம்ம தாய்மொழி. ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு சென்டென்ஸை நான் சொல்லணும்னு தேவை வரும்போது நான் அந்த சென்டென்ஸை தமிழில் முதல்ல யோசிச்சுட்டு அதை அப்படியே லிட்டரலாக டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுகிறது தான் ரொம்ப பெரிய சேலஞ்சஸாக இருக்குது. சமயத்தில் அந்த சரியான வொக்காபுலரிஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கிற பிரச்சனை நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி எப்படி படிப்படியாக இந்த இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட் ஆகுறது, இங்கிலீஷ்லேயே எப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு 10 பாயிண்ட்ஸ் நான் கேதர் பண்ணேன். அதை ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக இந்த ஒரு சின்ன வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தேன். So let's dive right into the topic and we'll take a look at those 10 beautiful points which will be very useful for your fluency. Now let's go ahead. இந்த 10 பாயிண்ட்ஸில் நீங்கள் ஏற்கனவே 1, 2 இல்லை மொத்த பாயிண்ட்ஸுமே கூட ஃபாலோ பண்ணுறவராக இருக்கலாம். ஆனாலும் there will be always something to learn. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதில் எந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த ஸ்டெப்ஸ்லாம் உபயோகமாக இருக்கும் உங்களோட ப்ராக்டிஸ்க்காக அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. அதில் முதல் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, label your thoughts. Begin by thinking of simple things in English like I'm hungry or it's raining. முதல் விஷயம், இன்னொரு எபிசோடில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் எப்படி தனியாக இருக்கும்போது ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அங்கேயும் இந்த பாயிண்ட்டை பற்றி பேசியிருப்பேன். நீங்கள் தனிமையில் இருக்கும்போது நீங்கள் சிந்திக்கும் போது சின்ன சின்ன சென்டென்ஸை இங்கிலீஷில் திங்க் பண்ண ஆரம்பிங்க. முதல்ல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இட்ஸ் ஓகே, தமிழ்லேயே சிந்திக்கலாம். ஏன்னா நம்மளோட எல்லா சிந்தனைகளும் நேச்சுரலாகவே நம்ம தாய்மொழியில் தான் வரும். போக போக மெதுவாக இந்த சின்ன சின்ன சென்டென்சஸை நீங்கள் ஆங்கிலத்தில் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் ஹங்க்ரி, இட்ஸ் ரெய்னிங், அதாவது என்ன, எனக்கு பசிக்குது, நான் பசியாக இருக்கிறேன், மழை வருகிறது. இந்த மாதிரி 2 வார்த்தைகள் தான் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பாருங்கள். அதை ஆங்கிலத்திலேயே யோசிச்சு பாருங்கள். இப்போது நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் ரிமோட் எடுத்துகிட்டு நான் சேனலை மாற்றணும்னு நினைக்கும் போதே அந்த எண்ணத்தையே நீங்கள் இங்கிலீஷில் முதலே யோசிச்சு பாருங்கள். ஐ வாண்ட் டு change the channel. I want to take the remote control. I want to turn on the TV. I want to go to the shop. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செய்ய முற்படும் செயல்களையே செய்யறதுக்கு முன்னாடி ஆங்கிலத்தில் யோசிங்க. அது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலையே கிடையாது. அது சென்டென்ஸ் தப்பாக வருதா இல்லை சரியாக வருதான்னு யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நீங்களே உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். அடுத்து, யூஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அரவுண்ட் யூ. உங்களை சுற்றி உள்ள பொருட்களை நம்ம பார்க்குற விதம், அதை டிஸ்கிரைப் பண்ணுற விதத்தை எப்படி ஆங்கிலத்தில் யோசிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஐடென்டிஃபை ஆப்ஜெக்ட்ஸ் இன் யோர் என்வாயன்மெண்ட் அண்ட் திங்க் ஆஃப் தேர் நேம்ஸ் இன் இங்கிலீஷ். இப்போது ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம் எடுத்துக்கோமா. எல்லாரை சுற்றியும் இருக்கக்கூடிய பொருள் தான் இது, வேறு எதுவும் இல்லை, ஃபோன் தான். நம்ம ஃபோனையே எடுத்துக்கிட்டோம்னா அதை டிஸ்கிரைப் பண்ணுவோம். திஸ் இஸ் மை ஃபோன், ஐ ஹாவ் அ ஃபோன், ஐ ஹாவ் அ கவர் ஃபார் மை ஃபோன், my phone is black in color. இல்லை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா my phone is black, my phone has a touch screen. இந்த மாதிரி ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலே இது பல விதத்தில் நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம், அதை பற்றி விவரிக்கலாம். இது மாதிரி உங்களை சுற்றி பல பொருட்கள் இருக்கும், அதையெல்லாம் ஒவ்வொன்றா டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு புதுசான வார்த்தைகள் வரும். ஒரு சில நேரத்தில் நீங்கள் ஸ்டக் ஆவீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு இன்னும் சிந்திக்க தூண்டும். புதுசான வார்த்தைகளை கற்றுக்கிறதுக்கு. அதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிப்பீங்க. அந்த தேடுதலின் போது இன்னும் 2-3 வார்த்தைகள் புதுசாக கற்றுக்க கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்து, டாக் டு யுவர் செல்ஃப். இது நம்ம பலமுறை இதை பற்றி பேசியிருக்கோம். உங்களுக்குள்ளாரே எப்படி நீங்கள் பேசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராக்டிஸ் நரேட்டிங் யுவர் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இன் இங்கிலீஷ். எக்ஸாம்பிள், now I'm brushing my teeth or I will make tea. இப்போ நீங்கள் தொடர்ந்து வழக்கமாக செய்யக்கூடிய செயல்கள், இப்போ நான் இப்போ பல் தேய்க்க போகிறேன், நான் டீ போட போகிறேன், இதையே உங்களோட செயல்களை நீங்கள் இங்கிலீஷில் சிந்திக்க ஆரம்பிங்க.
நீங்கள் வந்து தமிழில் அந்த சென்டென்ஸை யோசிச்சுட்டு அதை அப்படியே லிட்டரலாக டிரான்ஸ்லேட் பண்ணாமல் முதல்லையே அந்த சென்டென்ஸை உருவாக்குறதே வந்து இங்கிலீஷில் செய்ய ஆரம்பிங்க. ஐ ஆம் கோயிங், ஐ ஆம் ஸ்டாண்டிங் அப், ஐ ஆம் டாக்கிங், ஐ ஆம் கோயிங் டு வாட்ச் டிவி. இப்போ வந்து நான் வெளியே கிளம்புறேன் என்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு அப்படின்றதுக்கு ஐ ஆம் லீவிங் நவ் டு மீட் மை ஃப்ரெண்ட். இது மாதிரி டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஆங்கிலத்தில் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புக்காக. அதுக்காக நீங்கள் 24 மணி நேரமும் இதையே பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவும் ஒரு பாயிண்ட்ல இருக்குது. இதுக்கு வந்து ஒரு நேர அளவீடு மட்டும் வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப ஜாஸ்தியாலாம் தேவையில்ல. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் நமக்காக டைம் கிடைக்கும்ல. அட்லீஸ்ட் நம்ம சாப்பிடும்போது, இல்லை பயணப்படும் போது, அலுவலகத்துக்கு செல்லும் போது, அலுவலகத்தில் ஒரு பிரேக் எடுக்கும் போது, இல்லை வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் ரிலாக்ஸ் பண்ணும்போது எப்பயாச்சும் ஒரு 10-15 நிமிஷம் கிடைக்கும். அது மட்டுமே போதுமானதாக இருக்கும். அதுக்கு யூஸ் a mirror to talk to yourself. It feels like you're having a conversation. இது ஒரு சூப்பரான ப்ராக்டிஸ். இப்போ வந்து பலருக்கு வந்து கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது. பல சேனல்கள் பார்ப்பீங்க, பல கிராமர் கற்றுப்பீங்க, ஆனால் வந்து யார் கூட ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? இப்போ நம்ம வீக்கெண்ட் செஷன் இருக்குது, அதுவும் வாரத்துக்கு ஒரு முறை தான் நடக்குதுன்றதுக்காக மற்ற நாட்களையும் நீங்கள் வந்து டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்களே உங்கள் கூட பேசிக்கலாம். உங்களுக்கு வேற யாராச்சும் ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு தயக்கம் இருந்தால் உங்கள் கூட பேசலாமே. நீங்களே உங்களை ஜட்ஜ் பண்ணிக்க போகிறது இல்லையே. ப்ளஸ் கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அது ஒரு நல்ல சிறந்த வழி. நீங்கள் உங்கள் கண்ணாடியை பார்த்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிக்கிட்டா அதுவே ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும், அதாவது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும், வழக்கத்துக்கு முரணானதாக. ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண it helps you build your conversation ability and it also helps you build your confidence level. அடுத்து build vocabulary. இது வந்து பலருக்கு வந்து சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். எனக்கு சின்ன சின்ன சிம்பிளான வார்த்தைகள்லாம் தெரியுது, அதை வச்சே நான் வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறேன். ஆனால் சில சமயம் வந்து நான் வந்து அப்படியே ஸ்டக் ஆகிடுறேன் பேசும்போது. ஏன்னா அந்த வார்த்தைக்கு வந்து ஆங்கிலத்தில் என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இது ஒரு யூஸ்ஃபுல்லான பாயிண்ட். லேர்ன் அண்ட் யூஸ் a few new words every day. சொல்கிறது சிம்பிளாக சொல்லிடலாம், ஆனால் எங்கேருந்து நான் vocabulary கற்றுக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு vocabulary சுலபமாக கற்றுக்கிறதுக்கான வழி வந்து புதுசான புத்தகங்கள் படிப்பது. அது வந்து புத்தகங்கள் வாங்கி படிக்க முடியாதவங்களுக்காக லைப்ரரியிலேருந்து பாரோ பண்ணி படிக்கலாம். அப்படியும் இல்லை, அதுக்கு வந்து டைம் இல்லை, எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து இந்த ஜேர்னல்ஸ் படிக்கலாம். அப்படி இல்லாட்டி சும்மா இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணும்போது அதோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதுலேயே நமக்கு புதுசான வார்த்தைகள் கிடைக்கும். இல்லை ஏதாச்சும் வெப்சைட் வந்து படிங்க, இந்த ஜேர்னல்ஸ், இல்லை ஏதாச்சும் டாக்குமெண்ட்ரிஸ், இல்லை வந்து உங்களுக்கு நியூஸே படிக்கிறதா இருந்தால் கூட இப்போ நம்ம தமிழில் வந்து சில தினசரி பத்திரிகைகள்லாம் படிப்போம் இல்லையா, செய்தித்தாள்கள். அதே வந்து ஆங்கில செய்தித்தாள்கள் இலவசமாக கிடைக்குது இல்லையா, அதை வந்து ஆன்லைனில் உங்கள் ஃபோன்லேயே படித்து பாருங்கள். அதுதான் வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான சோர்ஸ் ஃபார் யோர் vocabularies. புதுசான வார்த்தைகளை வந்து நீங்கள் கற்றுக்கலாம். சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கூட அவங்க எப்படி எழுதுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து கற்றுக்கலாம். Associate new English words with images or actions rather than translating them from your native language. இப்போ ஒரு வார்த்தை வந்து நம்ம புதுசாக கற்றுக்குறோம் சரியா, இங்கிலீஷில். அதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அதுதான் வந்து எல்லாருக்கும் இருக்க சேலஞ்ச் இல்லையா. புதுசாக ஒரு வார்த்தை கற்றுக்குறோம், அதை வந்து நம்ம பயன்படுத்தவே இல்லைன்னு வச்சுங்களேன், காலப்போக்கில் அது மறந்தே போயிடும். அதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஸ்கூல் டைமில் வந்து ஒரு வார்த்தையை வந்து இல்லை அப்ரிவியேஷனை ஏதாச்சும் ஒரு இமேஜ் இல்லை ஏதாச்சும் ஒரு செயல் கூட வந்து கம்பேர் பண்ணி அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோம் இல்லையா. அதே மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தையை ஒரு இமேஜ் இல்லை ஒரு ஃபோட்டோ, ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை ஒரு செயல், அது மூலமாக வந்து ரெஃபர் பண்ணி இது ரெண்டுத்துக்கும் வந்து லிங்க் கிரியேட் பண்ணி அப்படியும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு ரொம்பவே வந்து சிம்பிளான ஒரு ஆப்ஷன், இது ஏற்கனவே எல்லாரும் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஃபால்ட்டாக சேஞ்ச் யுவர் ஃபோன் ஆர் கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ் டு இங்கிலீஷ். பரவலாகவே வந்து நம்மளோட கணினி அல்லது நம்மளோட கைபேசி எல்லாத்துலேயும் வந்து இங்கிலீஷ் தான் பயன்படுத்தியிருப்போம். அப்படி இல்லாட்டி யாராச்சும் வந்து மற்ற மொழிகள் வச்சுருந்தா அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா அதிலிருந்தும் நீங்கள் வந்து இந்த மெனு ஆப்ஷன்ஸ் மூலமா வந்து பழகலாம். இந்த சிம்பிளான வார்த்தைகளை இப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. Read simple books, blogs or news articles in English daily. இதுதான் வந்து நம்ம போன பேஜில் பார்த்தோம் vocabulary எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. It's a very good option and it's a very simple option. Watch English TV shows or movies with subtitles to connect words to sounds and context. இது வந்து ஒரு சூப்பரான கான்செப்ட். நான் வந்து நிறைய முறை ஃபாலோ பண்ணது, இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இங்கிலீஷ் மூவி இல்லை இங்கிலீஷ் டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்கும்போது வந்து சப்டைட்டில் ஆன் பண்ணிவிட்டு கீழே வர அந்த வார்த்தைகளை வந்து அவங்கள மாதிரியே வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்தந்த மொமெண்ட்டில் வந்து பாஸ் பண்ணிவிட்டு I'll try to repeat. இட்ஸ் ஆல்சோ known as shadowing. அவங்க பேசுகிற மாதிரியே வந்து நாம் பேசி பார்க்குறது. உச்சரிப்பு மற்றும் அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்து அவங்கள நாம் அப்படியே வந்து
இமிட்டேட் பண்ணுறது, which is also known as parroting. அதாவது வந்து கிளி என்ன சொல்லும், நம்ம சொல்கிறது வந்து அப்படியே திருப்பி சொல்லணும் இல்லையா, அதே மாதிரி தான் படங்கள் பார்க்கும்போது வந்து நம்ம பாஸ் பண்ணிவிட்டு அவங்க பேசுகிற மாதிரியே வந்து பேசி பார்க்குறது. ஸோ சப்டைட்டில்ஸ்லேருந்து நாம் கற்றுக்க வேண்டியது ஒன்று vocabularies, அது வந்து அந்த புது புது வார்த்தைகள் மற்றும் ப்ரொனன்சியேஷன் அண்ட் சென்டென்ஸ் ஃபார்மேஷன், எப்படி உச்சரிக்கிறாங்க, எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த சென்டென்சஸில் அந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு. ப்ராக்டிஸ் மென்டல் கான்வர்சேஷன்ஸ். இப்போது கொஞ்சம் பேஜஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம கண்ணாடி முன்னாடி எப்படி வந்து கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ் பண்ணோன்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து வீட்டில் இருக்கும்போது இப்போ நம்ம வீட்டில் இல்லை வெளியில் இருக்கோம் அப்படின்னும் போது imagine conversations in English when you're alone. Pretend to ask and answer questions as if speaking to someone. I remember I've done this quite a lot of times when I was in my learning phase. அதாவது நான் இங்கிலீஷ் கற்றுக்கும் போது இது வந்து நிறைய முறை பண்ணியிருக்கேன். நான் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது வந்து என்ன நானே ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு I used to have conversation with myself and this is an effective learning mechanism. நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரீ டைமில் கூட எப்படி வந்து கான்வர்சேஷனை ப்ராக்டிஸ் பண்ணலாங்கிறதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் இது. Use English for problem solving. Solve daily problems or make decisions in English. For example, while making a shopping list, think in English about what you need. அதாவது வந்து தினசரி நீங்கள் செய்ய போகிற வேலைகள், ஒரு ப்ராப்ளம் சால்விங்னா வந்து பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறது மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, அந்த கடைக்கு போகிறதுக்கு என்னென்னலாம் தேவை, மளிகை சாமான் என்ன வாங்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்டே வந்து நீங்கள் இங்கிலீஷில் தயார் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து போகிறீங்க, ஆஃபீஸ்க்கு எப்படி போகிறீங்க, பஸ் பிடிச்சி இல்லை பைக்கில் இல்லை காரில் போகிறோம், போயிட்டு அங்கே பார்க் பண்ணுறோம், பார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த வழியாக வந்து நாம் போயிட்டு லிஃப்ட் எடுத்து போகிறோம், இப்படின்னு மொத்த பிளானையுமே வந்து நீங்கள் இங்கிலீஷில் யோசிக்கலாம். இப்படி நீங்கள் தினசரி வாழ்வில் வந்து டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸை வந்து இங்கிலீஷில் யோசிக்க ஆரம்பிச்சிங்கனாவே வந்து உங்களுக்கு அந்த நேச்சுரல் ஃப்ளோவாக அது ஒரு பழக்கமாகவே மாற ஆரம்பிக்கும். செட் ட்ரிகர்ஸ். Pick certain times of the day or activities to think only in English, like during a walk or while cooking. நான் முன்ன சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் 24 மணி நேரமும் இதே செஞ்சுக்கிட்டு இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து நம்ம மற்றவங்க கூடயும் பேசணும், மற்றவங்க இருக்கும்போது நாம் வந்து தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் வாக் போகும்போது இல்லை வந்து தனியாக குக் பண்ணும்போதோ எப்போ டைம் கிடைக்குதோ அந்த கன்சிஸ்டன்சி வேணும் நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம 10 நிமிஷம் அலோகேட் பண்ணோம்னா ப்ளீஸ் ஃபாலோ த சேம். தினசரி ஒரு 10 நிமிஷம் ஃபாலோ பண்ணுங்கள், அந்த கன்சிஸ்டன்சி விட்டுடாமல். இல்லாட்டி நம்ம நியூ இயர்க்கு ஜிம் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு வாரத்தில் அதை பற்றி மறந்துடுவோம் இல்லையா, அது மாதிரி ஒன்ஸ் டச் விட்டு போயிடுச்சுன்னா அப்படியே வந்து நமக்கு அது பழகி போயிடும். ஸோ லெட்ஸ் நாட் டூ தட், லெட்ஸ் பி பெர்சிஸ்டன்ட். Journal in English. Keep a diary and write about your day or thoughts in English. இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து நம்ம பிழை இல்லாமல் ஆங்கிலத்தில் எழுதணும்னா கிராமர் மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமல் பேசுறதுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் நான் வந்து பலமுறை இது வந்து முன்னாடி நிறைய எபிசோட்ஸ் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து கிராமட்டிக்கல் எரர்ஸ் இல்லாமல் பேசுறதுக்கு ஃபவுண்டேஷன் வந்து கிராமட்டிக்கல் எரர்ஸ் இல்லாமல் எழுதணும். ஏன்னா எழுதுறதுலே நமக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வந்துடும், நம்ம தப்பாக எழுதலை சரியாக தான் எழுதணும் அப்படின்னா நம்மளோட சிந்தித்தலும் வந்து பேசுவதற்கு கிராமட்டிக்கல் எரர்ஸ் இல்லாமல் அந்த கொஹரண்ட்டாக வந்து வரும். ஸோ இது ஒரு ஈஸியான ஸ்டெப்பு. நீங்கள் வந்து டைரி எழுதலாம், பென் பேப்பரில் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை, டிஜிட்டல் டைரியும் இருக்குது. ஃபோன்லேயே நீங்கள் ஒரு ஜேர்னல் ஸ்டார்ட் பண்ணலாம். தினசரி நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்தீங்க, அன்றைய நாளில் நீங்கள் என்னென்ன செய்தீர்கள், பேசிக்கான விஷயமா கூட இருக்கலாம். குழந்தைய ரெடி பண்ணி ஸ்கூலில் ட்ராப் பண்ணது, குக் பண்ணது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸாக கூட இருக்கலாம். அதெல்லாம் எழுதுங்க. எழுத தான் வந்து நமக்கு புது புது வெக்காபுலரிஸ் வரும், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வரும். இது வந்து நீங்கள் எழுதுறது சரியா இல்லையா தவறா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம செஷனில் கொண்டு வாங்க, we can discuss. அப்படி இல்லாட்டி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ChatGPT இருக்குது, அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள், அதுவே சொல்லிடும் உங்களுக்கு தப்பா இல்லை சரியான சென்டென்ஸ் கிராமர் வந்து பயன்படுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. Use apps and tools. Use ChatGPT as I have explained in an dedicated episode, and try joining our live session to practice. இந்த ChatGPT ஃப்ரீ வெப்சைட் தான் இது, யார் வேணால் எப்போ வேணால் பயன்படுத்தலாம். எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்மளோட ஒர்க் வந்து கரெக்டாக இருக்கா, நம்மளோட சென்டென்ஸ் வந்து கிராமர் பிழை இருக்கான்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருந்தேன், அதை பயன்படுத்தலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இன்டராக்டிவாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வீக்கெண்ட் செஷன் இருக்குது. மோஸ்ட்லி எல்லா வீக்கெண்டும் வந்து நான் ஹோஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம். It will be either on Saturday or Sunday depending upon the week's workload. And finally, but the most important thing is be patient and persistent. நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் கற்றுக்கலாம், பல சேனல்ஸ்லேருந்து பார்த்து நீங்கள் வந்து புதுசான கான்செப்ட்ஸை கற்றுக்கலாம். ஆனால் கடைசியில் இந்த கற்றுக்கிறது இல்லை ஃப்ளூயண்ட் அச்சீவ் பண்ணுறது யார்கிட்ட இருக்குன்னா உங்கள் கிட்ட தான். ஸோ ப்ளீஸ் பி patient and persistent. பொறுமையாகவும்
அந்த பெர்சிஸ்டன்ட், தொடர்ந்து அந்த முயற்சியை மேற்கொள்ளணும், விடாமுயற்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இட்ஸ் நார்மல் டு ரிவர்ட் யுவர் நேட்டிவ் லாங்குவேஜ் அட் ஃபர்ஸ்ட். Gently push yourself to stay in English more often. ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து கிவ் அப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வராத போல இருக்குது அப்படின்னு நினச்சி ஒரு சில நாளில் இல்லை வாரத்திலே கூட விட்டுறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் டோன்ட் டூ தட். இப்போ என்னையே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நான் வந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மீடியமில் தான் படித்தேன். ஆங்கிலத்தில் பேசுகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போவே வந்து நான் கிவ் அப் பண்ணியிருந்தேன்னா இப்போ வந்து இந்த ஐடியாஸ் சஜஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. என்னால் பண்ண முடியுதுன்னா உங்களால் இன்னும் ஈஸியாகவே பண்ண முடியும். ஸோ டோன்ட் கிவ் அப், ப்ளீஸ் பி பேஷண்ட் அண்ட் பெர்சிஸ்டன்ட். இதுவரை பேசியது எல்லாம் வந்து உபயோகமாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கும் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் தயவு செய்து தெரிவிங்க. நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்குவோம், மற்றவங்களோட ப்ராக்ரஸுக்காகவும் உதவுவோம். தேங்க்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.